வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாளாச்சு இல்லைங்க, அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லணும், ஓகேங்களா? ஓகே, அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு எதுக்காண்டி போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்கூல் அசம்பிளியில் நடந்த கலப்பட்டோம், ஓகேங்களா? அந்த வீடியோ இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அவ்வளோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். அண்ட் நான் வந்து சின்ன வயசில் வந்து வீடியோ போட்டேன், இன்ஸ்டாகிராம் வீடியோ போடலாம். பட் இனிமேல் நம்ம கண்டிப்பாக வீடியோ கூட ஷூட் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே, அண்ட் டெய்லியும் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, அண்ட் நான் ஒரு சேனல் சொல்கிறேன், அந்த சேனல் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம சேனல் தான், ஓகேங்களா? தனுஸ்ரீ சேனல், ஓகேங்களா? தனுஸ்ரீ சேனல் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா வரும். அதை கேக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வராது. அதில் வந்துட்டு இந்த பொம்மை அந்த மாதிரிலாம் வச்சு சின்ன குழந்தைக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த சேனல், ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த இதையும் வச்சு வீடியோ போடணுன்னு சொல்லணும். இதுலேயும் அதை வச்சு வீடியோ போட பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது கூட சொல்லிக்கலாம். அப்படியும் இல்லையா, கிராஃப்ட் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக நான் கிராஃப்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். கிராஃப்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதும் என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு நிறைய கிராஃப்ட் தெரியும். அந்த கிராஃப்ட்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பவதாரணி மிஸ்ஸு சொன்னாங்க இன்னைக்கு ஸ்கூல் அசம்பிளி இருக்காண்டி. நான் டபுள் ஃப்ளாக்லாம் போட்டு வந்துட்டேன் பார்த்தியா? இன்னைக்கு ஸ்கூல் அசம்பிளி இருக்காம் மிஸ், அதனால எல்லாத்தையும் உன்னைய லைன் ஃபார்ம் பண்ணி வேலை சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் செலப்ரேஷன் இருக்குல்ல, அதனால மிஸ்ஸு உன்னைய எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க. யாராச்சும் பேசினாங்க அப்படின்னா நீ ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கியா, மிஸ்ஸு வந்தோடனே போய் கொடுப்பியா? சரியா? மிஸ்ஸு தான் சொல்ல சொன்னாங்க. அப்படியா? மிஸ்ஸு வர சொன்னாங்க, ஓகே. நானும் டபுள் ஃப்ளாக் போட்டு வந்துட்டேன். நம்ம மிஸ்க்கு அடி வாங்க மாட்டோம். நம்ம கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டபுள் ஃப்ளாக் போட்டு வந்திருக்காங்க. நான் கண்டிப்பா எல்லாத்தையும் வர சொல்லியா, ஓகேவா? சரி, ஓகே, நீ போய் உன் பிளேஸ்ல போய் உட்காரு, ஓகே? சரிப்பா, நான் போய் என் பிளேஸ்ல போய் உட்காருறேன். நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடு, அப்படியே நானும் வந்துடுறேன். சைலண்ட். மிஸ் உங்க எல்லாத்தையும் வர சொன்னாங்க. இன்னைக்கு கிளாஸ் அசம்பிளி இருக்கும், அதனால மிஸ் எல்லாரும் வர சொன்னாங்க. தேமா வாங்க போலாம். மிஸ் தான் அசம்பிளிக்காண்டி வர சொன்னாங்க, அதனால எல்லாரும் ஷவுட் பண்ணாம அசம்பிளிக்கு வாங்க. ஒழுங்கா எல்லாரும் லைன் ஃபார்ம் பண்ணுங்க, இல்லனா மிஸ் பேர் எழுத சொல்லிருக்காங்க, சரியா? அதனால எல்லாரும் ஒழுங்கா லைன் ஃபார்ம் பண்ணி வாங்க. பவதாரணி, நான் இங்க இருக்கேன் பவதாரணி, வா பவதாரணி. ஓ ஷாரு, மை டியர் ஃப்ரெண்ட், நீங்க வந்துட்டியா? வா, மிஸ் நம்ம எல்லாத்தையும் அசம்பிளி வர சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா, யாரு பேசுறாங்களோ அவங்க நீங்க சொல்லுங்க, நம்ம நேம் வந்து லிஸ்ட்டை போய் அடிவாங்க வச்சிருந்தீங்கன்னா, ஓகேவா? ஓ அப்படியே பவதாரணி, ஓகே பவதாரணி. சரி வா, அசம்பிளிக்கு வேற டைம் ஆச்சு. டைம் இப்போவே 8 o'clock ஆயிடுச்சு. சாரி, நான் வாட்ச் வேற கட்டலையும் வைப்பது. நான் தெரியாமல் கையை பார்த்துட்டேன். இப்போ டைம் வேற அசம்பிளிக்காண்டி லேட் ஆயிடுச்சு. நீ எல்லாத்தையும் வேகமாக கூப்பிட நம்ம போகலாம். ஓ சாரு, நீ பாய்ஸே தெரியல. சரி, ஓகே. இப்போ யார் யார் பேசுகிறாங்களோ உங்க போய் நேம் எழுதலாம். நேம் போய் உங்களை கூப்பிட்டு நான் எல்லாத்தையும் லைன் ஃபார்ம் பண்ண சொல்லுவேன். பேக்கை போய் வச்சுட்டு வா. எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், காது கேட்கலாம். மிஸ் எல்லாத்தையும் லைன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, அதனால எல்லாம் லைன் ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா நான் அப்படியே இந்த பேப்பர்லாம் எழுதிடுறேன். ஒழுங்கா யாரும் பேசாம வாங்க. பவதாரணி சொல்லுங்க, உனக்கு என்ன ப்ராப்ளம்? பவதாரணி இல்லை பவதாரணி, நான் பெண்ணும் அப்புறம் பேப்பரும் கொண்டு வந்திருக்கேன். அதில் நீ பேர் எழுதலையா? இந்தா கொடி, வாங்கி பேர் எழுது. ஓ தேங்க்யூ பவதாரணி. நீ என்னோட நோட்ஸ் கொடு. நான் இதில் பேர் எழுதிக்கிறேன், யார் யார் பேசுகிறீங்கன்னு. முக்கியமாக பாய்ஸ் பேர் தான் எழுதணும். சரி, நீ போய் லைனில் நில்லு போகலாம். ஓகே பவதாரணி, நான் ஐடி கார்டும் போட்டேன். இங்கே இன்னும் என் ஃப்ரெண்டு
ஆகவே காணோம் வந்திருக்காரு. என்ன இன்னும் ரொம்ப நாள் ஆயிருக்காங்க. ஹே மேகா, அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? நான் இங்க இருக்கேன். கொல்லாமா ஆயிஷா வந்துட்டியா? வாழ வாழ தேவலால. நான் உன்னையதான் ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். நல்ல வேலைக்கு நீ வந்துட்டிய. வேமா போய் பேக் வச்சுட்டு வா. நம்ம போயிட்டு அங்கே போய் பேசாமல் பார்க்க. என்ன நான் தான் பேப்பர் கொடுத்துட்டு இன்னும் கேட்பதும் பரதாமிட்டு இருக்கு. அதனால நீ பேசாமல் பின்னாடி இல்லை அப்படியாலே? சரி நான் வாரேன். இல்லை நீ போல, நான் பேக் வச்சுட்டு வாரேன். நான் பேக் வச்சுட்டேன், போலாமலே? சரி வாழை வேமா போல. என்ன பவதார், நீ நல்லா இருக்கியா? ஆயிஷா, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? சரி ஓகே. ஷாலை இப்பதான் போடக்கூடாது. இல்லைப்பா, நான் ஷாலை மாற்றி விடுறேன். இப்படிதான் ஷால் போடணும், சரியா? ஏன்னா மிஸ் திட்டுவாங்க. அதுவும் இந்த மாதிரி நம்ம வெளியில கொடுத்து போகிறோம். ஓகே அப்படியா? சரி இல்லை வேமா போலே போலாம். ஆமா நீ பேர் எழுதுறியாம்ல? அந்த மேகாவேன்னு சொன்னா. ஆயிஷா, ஆமா ஆயிஷா, நான் பேர் தான் எழுதுறேன். யார் யார் பேசுறாங்க, நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? நான் நேம் எழுதணும். அப்படியாலே? சரி நான் சொல்றேன்லே. சரி உங்க யார் யார் பேசுறாங்கன்னு முதல்ல பாய்ஸை போய் பார்த்துட்டு வரேன். நீதானே ரெண்டு எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்காங்க. ஓ ஆயிஷா, ஓகே ஆயிஷா, நான் போய் பார்த்துட்டு வரேன் பாய்ஸை. பாய்ஸ் யாரும் பேசாம இருங்க. என் கையில தான் பென் இருக்கு. அதனால யார் யார் பேசுறீங்களோ அந்த நோட்டுக்குறி. இந்த நோட்ல நான் உங்க பேர் எழுதிடுவேன், புரியுதா? அதனால யார் பேசாம இருங்க. பேசுனீங்க அப்படின்னா இந்த பென்ல நான் உங்களுக்கு நேம் எழுதிடுவேன். ஓகே? சாரு எனக்கு சொல்லு சாரு, யார் யார் பேசுறாங்க? நான் பாய்ஸ்லாம் கரெக்டா நிக்க வச்சுட்டேன். நீ யார் யார் பேசுறாங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லு. ஓகே பவதானி, நான் உனக்கு சொல்றேன். ஓகே சாரு, வேமா சொல்லு சாரு, பேர் எழுதலாம். நீ பவதானி ஃபர்ஸ்ட் சரவணன் பேசுறேன். பவதானி எழுது. பவதானி பேரை. ஓ சரவணனா? இரு நான் பேர் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் சரவணன். ஓகே பவதானி, வேற யார் பேசுறாங்கன்னு பார்த்துட்டு வேமா சொல்லு பார்ப்போம். எழுதிட்டியா பவதானி? அழகா தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ரோசி பேசுறாடி. ரோசி பேர் எழுது. அவங்க தான் ரொம்ப ஓவரா பண்றா. அவ பேசிக்கிட்டே இருக்காப்பாவே. ஓ ரோசி பேசுறாளா? இது ரோசி பேரே நான் எழுதுறேன். ரோசி என்ன பேசுறா? ஓகே நான் பேர் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் யார் பேசுறாங்கன்னு பார்த்துட்டு சொல்லு. தேடவன் யார் பேசுறாங்கன்னு பார்த்துட்டு வேமா சொல்லுப்பா. இதுப்பா பவதானி நீ சொல்றேன். ஓ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம கூடவே இருந்தார் பாத்தியா ஆயிஷா? இல்ல இல்ல இல்ல, ஆயிஷா பேசலப்பா. எனக்கு ஆயிஷா பேசுன மாதிரியே இருந்துச்சு. ஆயிஷா பேசலப்பா. ஒழுங்கா பார்த்து சொல்லுப்பா. என்னப்பா நீங்க இது கூட ஒழுங்கா பார்த்து சொல்லாம இருப்பேன். சாரிப்பா, ஆனால் நின்றுக்கிட்டே இருக்காங்களா, அதான் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுப்பா. நெக்ஸ்ட் சுஜன் பொறுக்கி பேசுறான்ப்பா. இந்த சுஜன் பொறுக்கி வேற வேலையே இல்லை பாரு. எப்போ பார்த்தாலும் இந்த சுஜன் ஸ்ரீ பேசிட்டே தான் பார்த்தேன். நீ ஒழுங்கா சுஜன் ஸ்ரீ பேரையும் சேர்த்து எழுது. அப்படியா சாரு? ஓகே சாரு, நான் சுஜன் ஸ்ரீன்னு எழுதுறேன். சுஜன் ஸ்ரீ. ஓகே சாரு, நெக்ஸ்ட் யார் பேசுறாங்கன்னு பார்த்துட்டு சொல்லு. இருப்பா இருப்பா, பார்த்துட்டு தான் இருக்கு. பேசுறாங்க. இந்த மெர்லினா இருப்பாள், ரொம்ப பேசுறாப்பா. என்னது மெர்லினாவா? மெர்லினா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு, கொஞ்சம் பேருமா பேசுறாங்க. ஓகே மெர்லினான்னு எழுதிட வேண்டியதான். அப்புறம் மெல்கினான்னு நேம் எழுதுனா மிஸ் நம்மள தான் திட்டுவாங்க. ஓகே மிஸ் வேற அசம்பிளிக்கு கூப்பிட்றாங்க. வேமா பாப்பா போகலாம். நம்ம எல்லாத்தையும் லைன் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. யார் லைன்ஸ்ல விட்டு போகாதீங்க, இல்லைன்னா ஹேண்ட்ஸ்ல பேக் பண்ணுங்க. சரி ஓகே நம்ம போவோம். சரி ஓகே பவதானி போறாள்ல, நம்மளும் போவோம். சரி ஓகே ஷாருவும் போயிட்டா, இப்போ நம்ம போவோம். என்னது இது, மெர்லினாவும் போயிட்டால. சரி ஓகே இப்போ நம்ம போவோம். என்ன
இப்போ நம்மளும் போவோம். அப்பாடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ ஒரு வழியாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து அசம்பிளியில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா. அண்ட் வந்து அவங்க மிஸ்ஸு வந்துட்டு அடிப்பாங்க இல்லையா, அதுவும் பார்ட் 2ல் நம்ம பார்ப்போம். பை பாய்.